அந்த திருமண அரங்கத்தில் ஏகப்பட்ட கூட்டம். வாசலில் ஒரு சில பெண்கள் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய கார் வந்திருக்கு. அந்த கார்லேருந்து ஒரு தொழிலதிபர் இறங்கி போயிருக்கார். அவரை தொடர்ந்து அவரோட மனைவி இறங்கி வந்திருக்காங்க. இந்த பெண்கள் பார்த்துட்டு பேசியிருக்காங்க, எவ்வளோ பெரிய பணக்காரி, ஒரே ஒரு காட்டன் புடவை மட்டும் கட்டிட்டு வந்திருக்காங்க, உடம்புல ஒரு சொட்டு தங்கம் இல்லை, இவ்வளோ எளிமையா, இவ்வளோ அடக்கமா, இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறதா, எனக்கு உண்மையிலே அவங்க நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அவங்க போகிற வரைக்கும் அவங்கள புகழ்ந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச இன்னொரு பெண் ஒருத்தி வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போதே தெரியுது ஏழ்மையானவங்கன்னு. ஒரே ஒரு காட்டன் புடவை மட்டுமே கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து இதே பெண்கள் சொல்கிறாங்க, என்னடி கல்யாணத்துக்கு இப்படி வந்திருக்கா, மூக்கில் காதில் கழுத்தில் ஒரு சொட்டு தங்கம் கூட இல்லை, கல்யாணத்துக்கு வந்தால் இப்படியா வர்றது, ஒரே ஒரு காட்டன் புடவை கட்டிட்டு வந்திருக்காளே, இவெல்லாம் இப்படி வரலன்னு யார் கேட்டா, இப்படி கன்றாவே வந்து நிற்கிறாளே அப்படின்னு அந்த பொண்ணோட காது பட பேசியிருக்காங்க. அந்த புத்திசாலி பொண்ணு ஒரு சின்ன புன்னகையில் அதை கடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறீங்க, இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை, எத்தனை பேர் ஆரம்பித்து கீழே விழுந்துட்டாங்க, எதுக்கு இப்படி உயர பறக்க பார்க்குற, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வாழு அப்படின்னு உங்களை கீழே இழுத்து விட தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அதே அவங்க, நீ தெரியும்ப்பா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவேன்னு, ஆனால் இது எல்லாமே உன்னோட முயற்சி கிடைச்ச வெற்றி அப்படின்னு அதே வாய் தான் பேசும். அதனால் உங்களை இகழ்ந்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி அதுக்கு செவி சாய்க்காதீங்க. நீங்கள் நினச்சதை உங்களால் அடைய முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துட்டா போதும். அடுத்தவங்களோட வார்த்தைகளை எப்போயுமே பொருட்படுத்தாதீங்க.